ஜோதிட தகவலில் உங்களிடம் பல்வேறு விதமான தகவல்களை கூறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ராகு கேதுவை பற்றி பேசி வருகிறேன். இந்த ராகு கேதுவை பற்றி பேசி வருகிறக்கூடிய நான் இன்று உங்களிடம் ராகு கேது சில பாவங்களில் அமையப்பெற்றால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் தெளிவாக பேச உள்ளேன். பொதுவாக நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது 5ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன், 4ஆம் பாவத்தில் என்ன பலன், 3ஆம் பாவத்தில் என்ன பலன் என்றுதான் கூறினேன். இன்று 6ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன்களை ஏற்படுத்துவார் என்பதனை பற்றி சில வார்த்தைகள் கூற உள்ளேன். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது 6ஆம் பாவமானது ருண ரோகஸ்தானமாகும். அந்த ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் ராகு பகவான் அமைவது நல்லதா கெடுதியான பார்க்கின்ற போது 4இல் ராகு அமைவது அற்புதமான அமைப்பாகும். ஆனால் 6ஆம் அதிபதி பலகீனமாக இருக்கக்கூடாது. 6இல் ராகு அமைவது சிறப்புன்னு சொன்னால் கூட அந்த 6இல் ராகு அமைய பெற்று அந்த 6ஆம் அதிபதி நீச்சமோ பகையோ பெற்றுவிட்டால் ரொம்ப கெடுதியை கொடுத்துரும். 6ஆம் அதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் எடுக்கும் முயற்சியில் ஏற்றம் உயர்வு அனுகூலங்கள், அது மட்டுமின்றி அபிரிதமான வளர்ச்சி, பல வகையில் வளரக்கூடிய அமைப்பு, எவ்வளவு கடன்கள் வந்தாலும் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அந்த 6ல் ராகு இருந்தால் ஏற்படும். அடுத்து பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் ராகு அமைகிறது நல்ல அற்புதமான அமைப்பு தான். ஆனால் 6ல் அமையக்கூடிய ராகுவோட பாவகிரகம் சேர்ந்து பலகீனமாக இருந்துட்டா, இந்த 6ஆம் அதிபதி பலகீனமாக இருந்துட்டா நோய் நொடிகள் பிரச்சனைகள், அந்த 6ல் அமையக்கூடிய ராகுவோட சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமையப்பெற்று பகை வீடாக இருந்து விட்டால், ராகு அமையக்கூடிய வீடானது 6ஆம் வீடாக அமையப்பெற்று அந்த 6ல் அமையக்கூடிய ராகுவானது சூரியனோட வீட்லேயோ ராகுக்கு பகை கிரகமான வீட்டில் சூரியனோட வீட்டில் அமைகிறதோ, அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாவோட வீட்டில் ராகு அமைகிறதோ, மேஷத்தில் செவ்வாய் நல்ல ராகு நல்லதுன்னு சொன்னால் கூட 6ல் அமையக்கூடிய ராகு வந்து செவ்வாவோட வீட்டில் இருக்கும்போது அது கொஞ்சம் செவ்வாய் வந்து ஒரு ராகுக்கு செவ்வாய் பகை கிரகம்னு சொல்லலாம். அதுபோல் சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாது. அதுபோல் சந்திரனுக்கும் ராகு கூட ஆகாது. 6ல் ராகு அமைப்பட்டு 6ஆம் இடம் என்பது சந்திரனோட வீடாக இருந்து சந்திரனு சற்று பலகீனமாக இருந்து விட்டால், அதே மாதிரி 6ல் ராகு அமைப்பட்டு 6ஆம் அதிபதி சூரியனும் பலகீனமாக இருந்து விட்டால் அது சாதகமில்லாத அமைப்பாகும். பொதுவாக ராகு பகவான் 6ல் அமையப்பெற்றால் அந்த வீட்டதிபதி நல்ல பலமாக அமையப்பெற்று இருப்பது மிக சிறப்பு. பகை வீட்டில் ராகு அமையப்பெற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா கடகராகு நல்லதுன்னு சொன்னால் கூட சந்திரன் பலகீனமாக இருக்கும் பொழுது ராகு கடகத்தில் அமையக்கூடிய ராகு நல்ல பண்ண தராது. 6ல் அமையக்கூடிய ராகுவுடன் சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் சில உடம்பு பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்து 6ல் கேது பகவான் 6ல் அமையிறது கூட 6ஆம் அதிபதி பலமாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லாமல் 6ல் கேது பகவான் இருந்தால் வம்பு வழக்குகள் தேடி வரும். பொதுவாக கேதுவோட தசாபுத்தி நடைபெற்ற பொழுது வீண் பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல்கள், சோதனைகள்லாம் ஏற்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி குறையக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை ஏற்படும். அடுத்து சமசத்துவ ஸ்தானமான 7ஆம் வீட்டில் ராகு கேது அமைவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். பொதுவாக பார்க்கின்ற போது 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானமாகும், திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். இந்த திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 7ல் ராகு அமைவது நல்லதான்னு கேட்டீங்கன்னா 7ல் ராகு அமைவது சர்ப்பதோஷமாகும். ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க, களத்திர தோஷம் கூட சொல்லலாம். 7ல் ராகு அமையப்பெற்றவர்களுக்கு தட்டு தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பொதுவாக நவ கிரகங்களிலே ராகு கேதுவை பற்றி பேசுகின்ற போது ராகு பகவானை வேறு மதத்தை நபரை குறிக்கக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க, மாற்று மதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க ராகு கேது. 7ஆம் வீட்டில் ராகு கேது அமையப்பெற்று 7ஆம் அதிபதியும் ராகுவோட நட்சத்திரத்திலேயோ ராகுவோட கேதுவோட நட்சத்திரத்திலேயோ அமையப்பெற்று சனி போன்றவர்களுடைய ஆதிக்கம் 7ஆம் வீட்டில் இருந்தால், ஆதிக்கம்னா 7 ராகு அமைப்பெற்று 7ஆம் அதிபதி சனியாக இருப்பதோ, 7ஆம் அதிபதி சனியோட வீட்டில் இருக்கிறது, சனியோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் போய் அமையப்பட்டிருப்பதோ, அந்த மாதிரி அமைப்பு ஏற்பட்டிருந்தால்
கண்டிப்பாக கலப்பு திருமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 7ஆம் வீட்டில் ராகு அமைப்பட்டால் கண்டிப்பாக சொந்தத்தில் கிடையாது. அப்படி சொந்தத்தில் திருமணம் என்றால் ஒற்றுமை பாதித்து பிரியக்கூடிய சூழ்நிலை பல ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கு. 7இல் ராகு அமைப்பட்ட ஜாதகத்திற்கு சொந்தத்தில் திருமணம் செய்யவே கூடாது. மற்ற கிரக அமைப்புகள் சற்று பலமாக இருந்து 7ஆம் வீட்டை குரு பார்த்திருந்து 7ஆம் அதிபதி குரு சேர்க்கை பெற்றிருந்து மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை நல்ல சிறப்பாக அமையப்பட்டு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களோட பழக்க வழக்கங்களும் வரக்கூடிய வரனுடைய பழக்க வழக்கங்களும் சற்று மாறுதலாக இருக்கக்கூடிய இடத்தில் திருமணம் பண்ணுகின்ற பொழுது ஓரளவுக்கு ஒற்றுமை உண்டாகிறது. அதுபோல 7இல் ராகு அமையப்பெற்ற ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய வரனுக்கும் ராகுக்கேது தோஷம் இருக்க வேண்டும். ராகுக்கேது பிடிக்குள் அனைத்து கிரகம் இருப்பது, லக்னத்தில் ராகு 7ல் கேது, லக்னத்துக்கு 2ல் ராகு இல்லாட்டி 8ல் கேது, லக்னத்தில் கேது 7 ராகு, லக்னத்தில் 2 கேது 8ல் ராகு. அது மாதிரி சர்ப தோஷம் உள்ள வரனுக்கு திருமணம் செய்தால்தான் திருமண வாழ்க்கையானது நன்றாக இருக்கிறது. பொதுவாக 7ஆம் வீட்டில் ராகு கேது அமைய பெற்றாலே அது சர்வதோஷமாகும். அப்படிப்பட்ட ஜாதகருக்கு திருமணம் செய்கின்ற பொழுது 10 பொருத்தமானது முக்கியமல்லை. 10 பொருத்தத்தை தாண்டி எப்படி செவ்வாய் தோஷம் உள்ள வரனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள வரனை திருமணம் செய்து வைக்கணும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்களோ, அதாவது ஒரு 10-15 வருடத்துக்கு முன்பு செவ்வாய் தோஷத்துடைய ஆதிக்கம் தான் பலமாக இருந்தது. பலருக்கு செவ்வாய் தோஷம் என்றால் தான் பலருக்கு தெல்ல தெளிவாக தெரியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மக்களுடைய வாழ்க்கையில் பாதிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடியது ராகு கேது தான். அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தோட பாதிப்பானது சற்று பலமாக தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜாதகத்தில் பிரதான ஜாதகத்தில் தோஷங்கள் தடைகள் பார்க்கின்ற போது ராகு கேது தான் இருக்குது. அதுவும் ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கிய திருப்பு முனையாக கருதக்கூடியது திருமண வாழ்க்கையாகும். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் 7இல் ராகுவோ கேதுவோ அமைகின்ற பொழுது அது சர்வதோஷமாகி திருமணம் தாமதப்படக்கூடிய சூழ்நிலை, தடைபடக்கூடிய சூழ்நிலை. திருமணம் நடக்கும் சமயத்தில் ராகுவோடைய திசையோ ராகுவோட புத்தியோ நடைபெற்றால் திருமணம் கை கூடுவதற்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அவலநிலை உண்டாகிறது. இதற்கு இந்த ராகு பகவானுக்கு பரிகாரம் என்று கூறினால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, திருக்காலாஸ்திரி, திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று நம்மால் முடிந்த தெய்வ பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். தோஷங்களுடைய பாதிப்பு குறையும், சரி தோஷங்கள் முழுமையாக விலகிவிடும் என்று சொல்ல முடியாது. பொதுவாக 7இல் ராகு அமையப்பெற்ற பெண்ணுக்கு ஆணுக்கு அந்நியத்தில் திருமணம் செய்ய வேண்டும். ஒரு பாயிண்ட். பழக்க வழக்கத்தில் உதாரணமாக சொன்னேன்னா ஒருத்தவங்க அவங்க நான் வெஜிடேரியனே சாப்பிடாமல் இருக்கலாம். வரக்கூடிய வரன் வீட்டில் நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இவங்களோட பழக்க வழக்கம், இவங்களோட கலாச்சாரம், இவங்களோட வளர்ந்த வாழ்க்கை, இவங்களோட முறைகள், அதாவது வாழ்க்கை வீட்டுடைய அமைப்பானது அவங்களோட பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு தான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்கிறது, சைவம் அசைவம் சொல்கிறது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தோட இடத்துல நம்ம திருமணம் அமைகின்ற போது தான் மன வாழ்க்கையானது ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. 7இல் ராகு அமையப்பெற்று அந்த ஜாதகருக்கு திருமணம் சொந்தத்தில் அமையப்பெற்று அந்த பெண்ணுக்கு வரனுக்கும் திருமண தோஷம் இல்லாமல் இருந்தால், ராகு தோஷம் இல்லாத இருக்கின்ற பொழுது ஒரு பிரிவு ஏற்பட்ட ஒரு குடும்பத்தையும் நான் நேரில் பார்த்துருக்கேன். பொதுவாக சர்பதோஷத்துடைய ஆதிக்கமான இருந்தால் அவங்க சொந்தத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யவே கூடாது. செய்கின்ற போது பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதாவது ராகு 7ல் கேது, கேது 7ல் இருக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு இது தற்போது இன்று சில கருத்துக்கள் கூறியிருக்கிறேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற இன்னும் தெளிவாக பல கருத்துக்களை உங்களிடம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.